ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ், இன்னைக்கு ட்ரெண்டிங் லெவலில் இருக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல். எஸ், விஜய் டிவிலேயே இப்போ லாஸ்ட்டாக லான்ச் ஆன ஒரு சீரியல், ஒரு நியூ சீரியல். அதாவது யூடியூப்லேயே நம்பர் 1 பொசிஷனில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயங்க. ஸோ கண்டிப்பாக இது இன்னும் ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்கு அது போயிட்டு இருக்கு. அது ஆடியன்ஸ் மத்தியில் இவ்வளோ பெரிய ரீச் ஆனது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இது டிஆர்பி ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுமே ஒரு பெரிய டேஞ்சரஸ் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த டிஆர்பி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். எஸ், ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் மேரேஜ் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு. எஸ், நம்மளுடைய கண்ணன் அண்ட் பல்லவியுடைய மேரேஜ். ஸோ அஜய் அண்ட் பல்லவிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி அஜய் வந்துட்டு நம்மளுடைய அஞ்சலி கூட போயிட்டாங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் அவங்களுடைய அண்ணி அவங்களுடைய பார்வதி வந்துட்டு இவங்களுக்கு கண்ணன் அண்ட் பல்லவிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. சீரியலில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இது. அதாவது பல்லவி வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை இவங்க தான் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்வதி மேலே ஒரு பக்கம் கோவமும், இன்னொரு பக்கம் இந்த ஃபேமிலியால் நம்ம இவ்வளோ பெரிய இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோன்றது அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக தான் ஸ்டோரி வந்து இதுக்கப்புறம் இருக்க போகுது. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி ட்ராமா தான் வந்து இந்த ஒரு சீரியல். ஸோ பெரிய காஸ்ட் அண்ட் க்ரோவோட எடுத்திருக்காங்க. ஸோ பிரவீன் மேனன் சார் இது வரைக்கும் அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு சொல்லுவேன். ஸோ இவ்வளோ நாள் கேரக்டர்லாம் டிஃபைன் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு லிமிட்டை செட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ராக்ஸ் வந்து அவங்க மூவ் பண்ணிட்டே போயிடுவாங்க. இஸ் இந்த ஹை வோல்டேஜ் ட்ராக் ஒரு பெருசுங்க. ஸோ பொதுவாக நான் சொல்றது என்னன்னா, ஒரு சீரியலில் வில்லி ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுடைய ஆக்டிங்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சீரியலில் ஸ்ட்ராங்கான ரோல் இருக்கும் அந்த அளவுக்கு தான் வந்து அந்த சீரியல் பெருசாக பேசப்படும் அப்படிங்கிறது தான். ஸோ பாரதி கண்ணம்மால நம்மளுடைய வெண்பாவுடைய கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே போல நம்ம தெய்வ மகளில் கூட நம்ம அந்நியாருடைய கேரக்டர் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு சீரியலுமே அந்த நெகட்டிவ் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் சீரியலுடைய ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் மெயின் லீட்ஸ்க்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து ரோல் அமையும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் இங்கே பல்லவி ரோல் ரொம்ப அழகாக செதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஹீரோயின்ஸ்க்கு அப்கமிங்ல ஒரு மாசான ட்ராக்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ அதே போல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்லையுமே டாப் 7 வந்து என்டர் ஆகிட்டாங்க. ஒரு நியூ சீரியல் இவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் டாப் 10 நுழையிறதுக்கே. பட் இங்கே வந்து திரவியம் இருக்கிறதால வந்துட்டு ஈஸியாக ரீச் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திரவியமே இந்த சீரியலுடைய ஒரு பெரிய சக்ஸஸ். ஒரு ஃபேம் ஆர்டிஸ்ட் போட்டது. ஸோ இன்னும் ஒரு ஃபேமான ஹீரோயின் போட்டிருந்தா அது இன்னுமே பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனால் எப்பயுமே பிரவீன் மேனன் சார் ஒரு நியூ ஹீரோயின்ஸ் வச்சு மூவ் பண்ணுறது அவருடைய ஒரு வழக்கம். ஸோ ஒவ்வொரு சீரியலுமே ஒரு நியூ ஹீரோயின்ஸ் வச்சு மூவ் பண்ணாதான் அவருக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் அண்ட் சக்ஸஸ் அவருக்குமே கிடைக்குங்கிறத அவர் நம்புறாரு. ஸோ நமக்குமே நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் வந்து கிடைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ராக் அண்ட் ப்ரொமோட் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு டிஆர்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வீட்டுக்கு வீடு வாசப்படிக்குமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதுவும் இல்லாமல் ஏன்னா 6:30 வந்து இப்போ ராமாயணம் சீரியல் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இவங்க கொஞ்சம் நல்லா ஃபயர் காமிச்சாங்க அப்படின்னா இவங்க ஈஸியாக அந்த ஸ்லாட்டை பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய மகாநதியுமே ஓரளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.